ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அனிமே எலிவேஷன். உங்களுக்கு என் வாய்ஸ் கேட்டாலும் தெரியும் பார்த்தீங்கன்னா மூக்கடிச்சிருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் டிலே ஆகும். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கோங்க. போன 53வது சாப்டரில் நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா டஞ்சனுக்குள்ள என்டர் ஆகிருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய ஸ்வார்ட் ஆஃப் எவல்யூஷன் மோட் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் பாஸ் வந்து அங்கே தோன்றியிருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கதையோட பிளாட்டில் எக்கச்சக்கமாக ட்விஸ்ட் பார்த்துருப்போம். அதோட பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் முடிச்சிருந்துருப்போம். இப்போ வாங்க சாப்டர் உள்ள போலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த ஃபைனல் பாஸோடைய டஞ்சன்ல தான் காட்டுறாங்க. அந்த மிலிட்டரி பேஸ் தான் முன்னாடி பார்த்தீங்கன்னா சீல் பண்ணி நின்னுட்டுருக்கு. அந்த செயின உடைச்சுட்டாங்கன்னா, அந்த மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்கு வரும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுங்க தான் நின்னுக்குறாங்க. பாஸ் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இங்க 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா, இங்க இன்னும் யாருமே வரல அப்டி சொல்றான் ஒருத்தன். அதுக்கு வந்து அந்த பாஸும், ஆமா எனக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன பண்றது? நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வெயிட் பண்ண தான் முடியும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வீக்கா இருந்தது. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்கான் லைட் கார்ப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ட வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அவேக்கன்ட் ஒண்ணு இருந்திருப்பான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்டர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்டி சொல்றான். உடனே அவன் கூட இருக்கிறவன் என்ன அவேக்கன்ட் ஒண்ணா? அவன் ஏன் பார்த்தீங்கன்னா இங்க வரான்? அப்டின்னு வந்து ஷாக் ஆகுறான். அதுக்கு வந்து இவன் சொல்றான், அது வந்து எனக்கு தெரியாது. ஆனா வந்து அவன் வந்ததால இந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்பவும் டஃப் ஆயிடுச்சு. நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, இத ஹேண்டில் பண்ணவே முடியாது அப்டி சொல்றான். இப்ப வந்து நம்ம நாப்பாடி தான் அவன் பேசினே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இவன் தான் வழிய வரான். யாருன்னு பார்த்தீங்கன்னா, QI. அடச்சே! நம்ம வந்து நல்லா ஃபைட் பண்ணிட்டே இருந்தோம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு மார்ஷல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப் ஆயிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் லேட்டா வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, உன்கிட்ட இருக்கிற அந்த உன்னுடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே இதெல்லாம் தாக்கு புடிச்சுது அப்டி சொல்லுங்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அழுதுன்னுக்கிறான். அடச்சே! ஆல்மோஸ்ட் வந்து நான் செத்துட்டு இருப்பேன் அப்டி சொல்லி அந்த லீடரு. உடனே இவனுங்கலாம் பார்க்குறான். ஓஹோ! நீங்கலாம் யாரு? அப்டின்னு வந்து அவன்கிட்ட வந்து கேட்குறான். அதுக்கு வந்து அவனுங்க சொல்றாங்க, நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மினோடார் மெஸ்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, கிளியர் பண்றதுக்காக வந்த அட்வென்ச்சரஸ் அப்டி சொல்லுங்கிறான். உடனே அவன் வந்து சொல்றான். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து அட்டாக் பண்ணலான்னு தான் வந்தோம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நடுவுல இந்த மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்றது தெரியாம முழிச்சுட்டு இருக்கோம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என் கூட சேர்ந்துங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்டர போட்டு தரலாம் அப்டி சொல்றான். உடனே அவனும் ஓ! அப்டியா? சரி, சரி அப்டி சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு பின்னாடி ஒரு போர்ட்டல் கிரியேட் ஆயி, அதுலருந்து பார்த்தீங்கன்னா, இந்த சில்வியா பொண்ணு வெளிய வருது. ஓஹோ! நாட் பேட், நாட் பேட் அங்கிள். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டுக்கிறீங்களே அப்டி சொல்லுது. பார்த்தீங்கன்னா, அவங்க பின்னாடி வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா, செம்ம அடி போல கட்டு போட்டுன்னு வந்துன்னுருக்கானுங்க. உடனே கேட்குறான், "என்ன நீ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர இன்ஜூரி பண்ணி கெட்டு வந்துருக்கிறியான்னு?" கேட்குறான். அத பார்த்து ஆமா என்ன பண்றது? மார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா ஆயிடுச்சு நடுவுல அப்டி சொல்லுது. உடனே பார்த்தீங்கன்னா, இவன் ஓஹோ! இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான சான்ஸ் அப்டி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புஸ்ஸுன்னு இந்த QI அட்டாக் பண்றதுக்கு வரான். "நீ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலயே சாவுடா" அப்டி சொல்லி. ஆனா பார்த்தீங்கன்னா, QI அத பார்த்துட்டு உடனே கவுண்டர் ஸ்லாஷ் குடுத்து அத தடுத்துட்டான். "எனக்கு தெரியும். உன்ன மாரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர நான் நம்புவேன்னு நெனச்சேன்டா முட்டா பயலே. அது மட்டும் இல்லாம நீ குடுக்குற அந்த ஸ்னீக் அட்டாக் இது ரொம்பவும் வீக்கா இருக்கு. அதுக்கு நீ இன்னமும் ஸ்ட்ராங்கா இருந்துக்க வேண்டிய எதிர்பார்க்கணும்" அப்டி சொல்றான். "ஓஹோ! நீ இன்னமும் அலைவா இருக்க. அப்டின்னா நீ வெரி ஸ்ட்ராங் தான் போல. அப்டின்னா எனக்கு இத விட்டா வேற வழியே கிடையாது. நீ ஏன் சாக மாட்ற? அது மட்டும் இல்லாம இந்த டெக்கான் கம்பெனி ஏன் தான் இந்த மாரி ஒரு அவேக்கன்ட் ஒண்ண இங்க கூட்டின்னு வராங்கன்னே தெரியல. இந்த ரியின்ஃபோர்ஸும் இந்த சோர்ஸ் லிமிட் கிறிஸ்டல் இது இல்லன்னா நாங்க உயிர் வாழ முடியாது. ஏன்னா இது இல்லாம போனா எங்கள வேலைக்கு ஹையர் பண்ணுவாங்க. எங்கள சாவடிச்சுருவாங்க." அப்டி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உடனே அவன் கையில ஒரு ஸ்டோர் மாரி ஒண்ணு எடுக்குறான். இது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஸ்டோன்னா பெஸ்ட் கிறிஸ்டல் தான். இது யூஸ் பண்ணா அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் மோடுக்கு போயிடுவான். Berserk Crystal Consumable. Activate Berserk state for an extremely short period of time after consumption. Enter weakened state after Berserk period ends. உடனே பார்த்தீங்கன்னா, அத அவன் கிரஷ் பண்ணி அந்த பவர வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா, அவன் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பல மடங்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே பம்ப் ஆகுது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ஆறது மட்டும் இல்லாம அவனோட ஸ்பீடு, ஸ்ட்ரென்த் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா பார்த்தீங்கன்னா, அவன் அடச்சே! என்னால வந்து பார்த்தீங்கன்னா, இது இருந்தும் கூட அவனால ஃபைட் பண்ண முடியாது. இதுக்கு வேற வழியே கிடையாது. இது ஒண்ணு தான் அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேகமா பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ண தான் போறான். பிரதர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள ஃபேமிலிக்கோசரம் அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ண போறான். உடனே அங்க இருக்கிறவங்கலாம், "பாஸ் நீங்க ஏன் இது மாரி பண்றீங்க? நம்மளுக்கு இத விட்டா வேற வழியே கிடையாதா?" அப்படின்றான். இன்னொருத்தன், "ஆமா நம்மளுக்கு இத விட்டா வேற வழியே கிடையாது. நம்மளுக்கு இருக்கிறது இதே ஒரு வழி மட்டும் தான்" அப்படி சொல்றான். எல்லாரும் பார்த்தீங்கன்னா அழுதுன்னு இருக்கிறாங்க. உடனே இந்த குயிக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பண்றானுங்க இவனுங்க? இந்த மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா இத தோற்கடிக்க முடியாது அப்படி சொல்லுங்கிறான். அதுக்கு வந்து அந்த பொண்ணு தான் சொல்லுது, "நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னால இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது" அப்படி சொல்லுது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிளானிங் கோசரம் தான் அந்த மாஸ்டர் அட்டாக் பண்றதுக்கு போறான் அப்படி சொல்றான்.
உடனே பார்த்தீங்கன்னா, அவன் போய் அந்த செயின கட் பண்ணி விட்டுர்றான். அந்த பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணிடுறான் உடனே. உடனே பார்த்தீங்கன்னா, அந்த பாஸு அதிலயே ஆறா வெளிய விட்டு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற எல்லா சங்கிலியும் வச்சுன்னு வெளிய வருது. உடனே அவன் தான் சொல்றான், "ஆமா நீ சரியா சொன்ன. நாங்க வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்க டீல் போட்டபடி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அவேக்கன்ட் ஒண்ணு வரலன்னா, நாங்க வந்து டீல் போட்டபடி அந்த கிரிஸ்டல எடுத்துன்னு போயிட்டு என்கிட்ட குடுத்துருப்போம். ஆனா நான் இந்த டீம் பாஸா இருக்கிறதுனால, என்னால இந்த அவேக்கன்ட் ஒண்ணு எடுத்து சண்ட போடுற அளவுக்கு என்கிட்ட ஸ்கில் கிடையாது. அதனால தான் எனக்கு இத விட்டா வேற வழி கிடையாது" அப்படி சொல்றான். பிரதர்ஸ், நம்போ எல்லாரும் இந்த இடத்துலயே செத்து போயிடுவோம். அப்பதான் நம்ம குடும்பம்லாம் பார்த்தீங்கன்னா, உயிரோட இருக்கும் அப்படி சொல்றோம். உடனே பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டர் இவன ஓங்கி அட்டாக் பண்ணுது. நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியாது. ஆனா இதுக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்றோம். அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா, ஒரே அடி பார்த்தீங்கன்னா, இவன் அந்த இடத்துலயே காலி. உடனே அங்க இருக்கிறவங்கலாம் அழுதுன்னு, "பாஸ் நீங்க செத்துட்டீங்களா?" அப்படி சொல்லி அழுதுட்டுருக்காங்க. அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா, கொடூரமா சிரிக்குது. உடனே அங்க இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க, "ஏஹே! அந்த பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன போட்டு தள்ளிடுச்சு. அது மட்டும் இல்ல அந்த பாஸோட பவர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கு. நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, எங்க தப்பிக்க முடியுமான்னு தெரியல" அப்படி சொல்லுங்கிறாங்க. உடனே இந்த வில்லன் குரூப் சேர்ந்தவங்கலாம் அழுதுன்னு இருக்கிறானுங்கோ. நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, எங்கயும் சர்வே பண்ண முடியாது. அதனால நம்மளுக்கு வேற வழியே கிடையாது. இந்த மிஷன வந்து நம்ம முடிச்சே ஆகணும் அப்படி சொல்றான். உடனே கூவி தான் சொல்றான். நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாஸ் இதுக்காக சண்டை போட முடியாது. நீங்க வாங்க நம்ம 2 பேரும் டீம் மேட் பண்ணலாம் அப்படி சொல்றான். அதுக்கு வந்து அவன் சொல்றான், நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ் எதிர்த்து சண்டை போட முடியாது. அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம இங்க உயிரோட தப்பிச்சு வெளிய போனாலும் வெளிய இருக்கிறவங்க நம்மள சாவடிச்சுருவாங்க அப்படி சொல்றான். உடனே அதுலேருந்து ஒருத்தன் சொல்றான், பிரதர்ஸ் நம்ம எல்லாரும் இப்ப சாவறதுக்கு தயாரா இருக்கணும் அப்படி சொல்றான். உடனே பார்த்தா அந்த மாஸ்டர் வந்து ஒரு அட்டாக் பண்ணுது. அதில பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சாவறானுங்க. அவன சாகும்போதே சொல்றானுங்க, "இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க ஃபேமிலி கஷ்டம் தான். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அவைக்குன்னு ஒண்ணு கொண்டு வரல நாங்கலாம் உயிரோட இருந்திருப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இவனுங்க மேல பழி போடுறானுங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னா, இவனுங்க அவனுங்க சொந்த காச எடுத்துன்னு வர்ற மாரி எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்டலுக்கோசரம் தான் வெளிய வரானுங்க. அதே இவன கொன்னுட்டு எடுத்துன்னு போலான்னு சொல்லிட்டு. ஆனா பார்த்தீங்கன்னா, நாய் மாரி பேசினுருக்கானுங்க. அவங்க இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமா சாவறானுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, அவனுங்க உடம்பெல்லாம் அப்படியே துண்டு துண்டா போகுது. அவனுங்கலாம் பார்த்தா அப்படியே கதறானுங்க வலியில. உடனே அந்த டெக்கான் கம்பெனி லீடரு, "ஓ நோ! இது வந்து நடக்கக்கூடாது." ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மினோடார் மெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, செத்து போனவங்களுடைய அந்த ஸ்பிரிட் எல்லாம் புடிச்சு, அது வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டர் இன்னமும் ஸ்ட்ராங் ஆயிடும் அப்படி சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி அந்த ஸ்பிரிட் எல்லாம் புடிச்சு, அந்த மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் ஸ்ட்ராங் ஆவுது. ஹஹஹஹா! நீங்கலாம் என் கையில சாக போறீங்கடா அப்படி சொல்லிட்டு. உடனே கிவிய பார்க்குறான். அடச்சே! நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரபுள்லருந்து தப்பிக்கவே முடியாதா? அடச்சே! என்னடா இது அப்படி சொல்லுங்கிறான். இவனுங்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி பண்ணுகிறானுங்க? இவனுங்க என்ன முட்டாளுங்களா? அப்படின்னு பேசினுக்கிறான். அதுக்கு வந்து அந்த பொண்ணு தான் சொல்லுது, ஆமா. இது வந்து உன்னால புரிஞ்சுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம, உன்ன மாரி ஒரு அந்த 3 ஜோனுக்குள்ள வளர்ந்தனால இது சுத்தமா புரிஞ்சுக்க முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைஃப் ஆர் பேட்டில் மாரி தான். இங்க சர்வைவல் ஃபிட்னஸ் மட்டும் தான் நடக்கும். தகுதியா இருக்கிறவங்க மட்டும் தான் இங்க உயிர் வாழ முடியும். இப்போ வந்து அவங்க தோத்துட்டு வெளிய போனாலும் அவங்க வந்து செத்து போயிடுவாங்க. இப்போ இங்கேயே அவங்க செத்தாங்கன்னா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்பமாவது வாழும். அவங்க பேசின அந்த காசு வந்து அவங்க குடும்பத்துக்கு போயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா செத்துருவாங்க. ஆனா, இத வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள மாரி ஒரு ஆளால புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிறவங்களுடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்த்லெஸ்ஸான ஒண்ணு மட்டும் தான். ஒரு புழுக்கு இருக்கிற மதிப்பு கூட இங்க இருக்கிறவங்க யாருக்குமே கிடையாது அப்டி சொல்றான். உடனே அவன் அடச்சே! என்னடா இது இந்த இடமே இது மாரி மோசமா இருக்குது அப்டின்னு நெனச்சுன்னுக்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டரு ஏற்கனவே பவர் அப் ஆயிட்டு இருக்கிற எல்லாரையும் பார்த்தீங்கன்னா, போட்டு தாக்குது. ரோர் விட்டுது. அப்ப பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஹீரோ தான் வரான். போர்ட்டல் வழியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டரோட அட்டாக்க அப்படியே தடுத்து நிறுத்துறான். உடனே அந்த பொண்ணு சொல்லிட்டு "வேகறாங்க" அப்படின்னு சொல்லி பாக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா, லக்கிலி நான் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான டைமுக்கு வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு, அந்த மாஸ்டர் எதிர்க்க சண்டை போடுறான். உடனே அந்த டெக்கான் கம்ப்ளீட்டர் தான், "ஓஹோ! என்ன இவன் இவ்ளோ சீக்கிரமா இங்க வந்துட்டான். அது மட்டும் கிடையாது. இவனோட பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாட்டினம் லெவல் பாஸ வந்து சிம்பிளா அந்த அட்டாக்க பேரி பண்ணிட்டானே" அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா பாக்குறான் ஹீரோ, அந்த மாஸ்டரோட அட்டாக்க பேரி பண்ணதுனால. அந்த மாஸ்டர் தான் சரி காண்டாயிட்டு ஹீரோவ பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுது. ஹீரோ பார்த்து "என்னடா இது?" அப்படி சொல்லிட்டு ஃபைட் பண்ணுங்கிறான் அந்த மாஸ்டர் கூட. ஹீரோ தான் சொல்றான். இது வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்டர் எவ்வளோதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும், என்கிட்ட இருக்கிற இந்த காட் கில்லர்னால இதெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம, நான் எவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங் எடுத்து ஸ்ட்ராங் ஆனாலும், நான் வந்து இப்போ பிளாட்டினம் லெவல்லே இருக்கேன். என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளேட் ஆஃப் எவல்யூஷன் சோர்ஸ்னால நான் வந்து எல்லாரோடையும் வேகமா டெவலப் பண்ணாலும், நான் இப்போ பிளாட்டினம் லெவல்ல மட்டும் தான் இருக்கிறேன். அப்டி சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டர் கூட அட்டாக் பண்றான். அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு விட்டுன்னு ஹீரோவ அட்டாக் பண்ணுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஓங்கி ஒரு வெட்டு வெட்டுறான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டருக்கு வச்சுக்கிற கோடாரி எல்லாம் அப்படியே துண்டு துண்டா போகுது. ஹீரோவோட அட்டாக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்குது. என்னுடைய கரண்ட் லெவல வச்சு பார்த்தீங்கன்னா, என்னால இப்போ இருக்கிறவங்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகணும். அப்டி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ நெனச்சு பார்க்குறான். அவனுடைய பாஸ்ட் எல்லாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த
பிளேடால மட்டும் தான் நடந்தது. இந்த பிளேட் இல்லன்னா வந்து குப்பை அப்படின்னு நெனச்சுன்னுருக்கான் ஹீரோ. அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவனுடைய மொத்த எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்குவாடுக்கு போட்டு அட்டாக் பண்ண போறான் அந்த மாஸ்டர. அந்த மாஸ்டர் வந்து ஹீரோவ அட்டாக் பண்ணதுக்கு வருது. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனுடைய பார்க்கலாம் ஸ்ட்ரைக் பண்றான். அப்படியே மின்னல் வேகத்துல அந்த மாஸ்டர பார்த்தீங்கன்னா, அடிச்சு தோற்கடிக்கிறான். அந்த மாஸ்டருக்கு வந்து ஒரு கொம்பே பறக்குது. ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த சீன்லயே ஹீரோ அந்த மாஸ்டர அட்டாக் பண்ணிட்டு வெளிய வந்துட்டான். பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டரோட தலை அப்படியே துண்டா கீழ விழுது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளேட் ஆஃப் ரெவல்யூஷன் இருக்கிறதுனால இந்த மாஸ்டர்லாம் வெறும் செப்ப அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ கெத்தா வந்து விளையாட வரான். உடனே அங்க இருக்கிற ஒருத்தன், "ஓ! இது எப்படி இது நடந்தது? இவன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் தானா? ஏன் இப்படி வந்து இந்த கார்ப்பரேஷன் இவ்வளோ பாப்புலரான ஒருத்தன கொண்டு வந்தாங்க?" அப்படி சொல்லிட்டு பதர்றான். இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கெஸ்ட் எல்லாம் பத்திரமா வச்சுன்னுருக்கிறவன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. Notification. Congratulations, the Minotaur's maze has been cleared. உடனே ஹீரோ தான் போய் கேட்குறான், "ஓ! நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெக்கான் லைட் கார்ப்பரேஷனோட ட்ரேடரா?" அப்படின்னு கேட்குறான். உடனே, "ஆமா நான் தான் அது" அப்படி சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோவும் அவனும் பார்த்தீங்கன்னா பேசின்னுருக்கிறாங்க. Notification. Abyss Armor 1. Minotaur Horn 1. Monster's Blood 15. Source Limit Crystal 1. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ பார்க்குறான். ஆஹா! நல்லது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான பூஸ்ட், ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டுருக்கு. அப்டி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ பார்த்துக்கிறான். ஹீரோ உடனே ஷாக் ஆகுறான். என்ன இது? இன்னொரு ட்ராப்பா எனக்கு? அப்டி சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சோர்ஸ் லிமிட் கிறிஸ்டல் தான் ஹீரோக்கு கிடைச்சிருக்குது. ஹீரோ இத வாங்கிட்டு நெனச்சு பார்க்குறான். சூப்பரு! இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால அந்த ஸ்கை டவர்ல என்ட்ரி ஆக முடியும்னு சொல்லிட்டு அவன் பேசினத நான் கேட்டேன். என்னோட ஞாபகம் இருக்குது அப்டி சொல்றான். இதோட பார்த்தீங்கன்னா, சாப்டர் முடியுது. Source Limit Crystal. Item Name Source Limit Crystal. Description An extremely rare crystal. Has multiple uses.